அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். என்னுடைய பெயர் சரண்யா. என்னுடைய ஊர் சொக்கம்பட்டி. என்னுடைய பதிவெண் 627. நான் இன்னைக்கு பேச வந்துள்ள தலைப்பு கல்லை பெண்ணாக மாற்றிய திருவடியின் பெருமை. ஒரு பெண் கல்லாக மாற சாபம் அடைஞ்சிருக்கா. அவ எதனால அந்த சாபத்தை அடைஞ்சா, அந்த அளவுக்கு அவ என்ன தப்பு பண்ணா, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த பெண்ணுடைய பெயர் அகலிகை. அகலிகை என்பவள் சாதாரண பெண் கிடையாது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து உருவானவள் தான் இந்த அகலிகை. இந்த அகலிகை மிக அழகாக இருப்பாள். எப்படின்னா, 1000 நட்சத்திரத்திற்கு நடுவில் ஒரு நிலா எப்படி பிரகாசமா இருக்குதோ அந்த மாதிரி பிரகாசமானவள் அந்த அகலிகை. அந்த அகலிகளின் அழகில் மயங்கி கௌதம முனிவரும் இந்திரனும் அவர் மேல் ஆசைப்படுறாங்க. இந்த ஆசைப்படுறதை தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மர் என்ன பண்றாரு, 2 பேத்துக்கும் ஒரு போட்டி வைக்கிறாரு. இருமுகம் கொண்ட பசுவை யார் முதலில் கண்டுபிடித்து நிரூபிக்கிறார்களோ, ஆதாரத்துடன் நிரூபிக்கிறார்களோ அவர்கள் தான் அகலியை திருமணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னே இந்திரன் 7 லோகம் அலைந்தாவது நான் அந்த இருமுகம் கொண்ட பசுவை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கௌதம முனிவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி ஒரு பசு எப்படி கிடைக்கும், இது சாத்தியமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தியானத்துல உட்காந்துடுறாரு. அப்ப அந்த வழியா நாரதர் வராரு. அவர் என்ன ஏதுன்னு கேட்கும்போது இவர் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. சரி வாங்க நம்ம தேடி பார்ப்போம்னு சொல்லி பக்கத்துல கேட்கலாம் தேடி பார்க்கறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. முனிவருக்கு ரொம்ப வேதனை அடைஞ்சிறாரு. நான் இந்திரன்ட்ட தோக்க போறேன், எனக்கு அகலிகை கிடைக்க மாட்டா அப்படின்னு விரக்தி அடைஞ்சிறாரு. அப்போ பக்கத்துல ஒரு பசு கன்றுக்குட்டியை ஈன்றுது. பசுவின் முகம் முன்பக்கமும் கன்றின் முகம் பின்பக்கமும் இருக்குது. இதுதான் இருமுகம் கொண்ட பசுன்னு சொல்லி அதை பிரம்மன்ட்ட கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு. பிரம்மனும் நீங்க தான் ஜெயிச்சீங்க, அகலியை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி மனமுடித்து வைத்துறாரு. இந்திரன் கொஞ்ச நேரம் கழிச்சு வராரு. இந்த நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப கோவப்படுறாரு. என்ன இருந்தாலும் அகலிகை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. ஒரு நாள் என்ன பண்றாரு, இந்திரன் சந்திரனோட உதவியோட 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பொழுது விடிகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி சேவல் கூவுற மாதிரி வச்சிடுறாரு. இதை முனிவர் என்ன நினைக்கிறாரு, பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு கங்கைக்கு நீராட போயிடுறாரு. அவர் வெளியே போன உடனே இந்திரன் முனிவர் மாதிரி வேடேஷம் போட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. தன்னுடைய கணவர் தான் வந்திருக்காருன்னு சொல்லி அகலையும் கதவை திறந்து விட்டுறாங்க. அவரும் உள்ள வந்துடுறாரு. கங்கைக்கு நீராட போன முனிவர் யோசிக்கிறாரு, பொழுது விடியவே இல்லையே, எப்படி சேவல் கூர்னுச்சு, இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே உள்ள 2 பேர் இருக்காங்க. உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அகலிகைக்கு சாபம் கொடுக்குறாரு. நீ ஒரு கல்லா மாறுவ, புனிதமான ஒரு ஆண்மகனுடைய கால் தடம் பட்டு தான் உனக்கு சாப விமோச்சனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. பல வருடங்கள் ஆகுது. அந்த கல் அப்படியே ஒரு இடத்துல இருக்குது. பல வருடங்கள் கழித்து ராமரும் விஸ்வாமித்திரரும் அந்த வழியா வராங்க. ஒரு கல்லு பக்கத்துல துளசி செடி பூத்திருக்கு. ராமர் யோசிக்கிறாரு, புனிதமான இடத்துல தானே துளசி செடி வரும், இந்த கல்லுல ஏன் துளசி செடி வருது, அப்படி இந்த கல் எப்படி புனிதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரட்ட கேட்கிறாரு. விஸ்வாமித்திரரும் சொல்றாரு, இது ஒரு பெண்ணின் சாபத்தால் ஒரு ஆண் சாபம் கொடுத்து இன்னொரு ஆண் மகனால் தான் சாபத்தை நிவர்த்தி பண்ண முடியுன்றனால ஒரு பெண் கல்லா மாறி சாபம் அடைஞ்சிருக்கா, இது மேல உங்க கால் தடத்தை வைங்க, அந்த பெண்ணுக்கு விமோசனை கிடைக்கும்னு சொல்றாரு. உடனே ராமர் என்ன பண்றாரு, தன்னுடைய 2 கால்களையும் பாதங்களையும் அந்த கல் மேல வச்சோடனே அந்த கல் மறுபடியும் பெண்ணாக உருவெடுக்குது. அகலிகை மறுபடியும் மீண்டும் பெண்ணாக வரா. ராமரின் பாதம் பட்டு நான் மீண்டும் பெண்ணாக மாறி நினைச்சு அகலிகை ரொம்ப சந்தோஷப்படுறா. இதோட அந்த முனிவர் நமக்கு சாபம் கொடுத்ததுனால தான் நம்ம ராமருடைய கால்தடம் பட்டு அந்த நமக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதனால அந்த முனிவரையும் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. இதனால தான் அவளுக்கு சாபம் கிடைச்சிச்சு. ஆனா இதுல அகலிகை மேல எந்த தப்பும் கிடையாது. தான் கணவர்னு நினைச்சு உள்ள விட்டதுனால அவருக்கு இந்த சாபம் கிடைச்சிச்சு. முனிவர் அது என்ன ஏதுன்னு ஆராயாம அவருக்கு சாபம் கொடுத்துறாரு. இதுதான் கல்லை பெண்ணாக மாற்றிய திருவடியின் பெருமை. நம்ம ராமபிரானோட கால்பட்டு ஒரு கல் பெண்ணாக மாறியது. அந்த பெண்ணுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது. நன்றி. ராமஜெயம்.